எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷால். சார், அண்ணாமலை தனியாலாம் கட்சி தொடங்க வாய்ப்பு இருக்கிறதா சில பேர் சொல்றாங்க. எங்க மோடி 29ல தமிழ்நாட்டில் 30 எம்பி சீட்டாக ஜெயிக்கணும். அதுக்கு அண்ணாமலை வேணுங்க. அண்ணாமலை தான் தமிழக பாஜகவை 11.4% வாக்குக்கு உயர்த்தி இருக்கிறாரு. அவர் இந்த அரசியலை பண்ணலைன்னா சீமான் 8ல் இருந்திருக்க மாட்டார். 12% சீமான் வந்திருப்பார். அவரும் ஒரு லீடராக அங்கே தெளிவாக நின்றனால்தான் சீமான் 12% போக வேண்டியது 8%ல் நின்னார். ஸோ அண்ணாமலையை பொறுத்தவரை பாஜகவுக்கு இங்கே முகவரி அவர் தான். தமிழிசை, இலகணேசன், வானதி சீனிவாசன், பொன்னார் எல்லாம் ஆர்கே நகரில் சீமானு கீழே போகல. அதானங்க வரலாறு. நான் தமிழிசை அம்மையாரை மட்டும் அதில் குறை சொல்ல. அவங்க லாயலிஸ்ட்டு தெளிவாக தான் நின்னாங்க. கங்கை மரனை போட்டு அவங்க நல்ல ஓட்டு, சீமானோட அதிக ஓட்டு, சீமான் கேண்டிடேட்டோட அதிக ஓட்டு, தம்பி கலை அதிக ஓட்டு எடுத்திருக்கலாம். பட் எல்லாமே காலி பண்ணது நண்டுகள் தானே. தமிழிசை அதில் வீழ்த்திட்டா தலைவர் பதவியை விட்டு எடுத்துருவாங்க, தமிழிசையோட கதையை இதோட முடிச்சிடலான்னு தானே பொன்னார்லேருந்து இலகணேசன்லேருந்து கவர்னராக இருக்கார். இன்னைக்கு எல்லாரும் செய்தாங்க. மனச்சான்றை தொட்டு சொல்லுங்க, நான் சொல்றது பொய்ன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். என் தினத்தந்தி ஆஃபீஸிலே ஹரிக்கு தெரியும், சகோதரி அசோகாவுக்கு தெரியும், தம்பி ஹரிக்கு தெரியும், கார்கேக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. என் அன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே தினத்தந்தி தொலைக்காட்சியில் இருந்தார், அவருக்கு தெரியாததா? அப்போ என்ன நிலைமை இருந்தது? உங்களுக்குள்ள உள் மோதல்ல சீமானை வளர விட்டீங்க. அதுக்கு பிறகு தமிழிசை, சீமான் 3.8, தமிழிசை மக்களவைத் தேர்தல் 3.7 தான். இதுதான பொசிஷன். அதுக்கு பிறகு அண்ணாமலை வந்த பிறகு தானே மக்களவை நகர்ப்புறளாய் தேர்தலில் நானே சொன்னேன், 3வது இடம் பாஜக தான் வரும், அண்ணாமலை தான் வருவாருன்னு சொன்னேன். தெளிவாக சொன்னேன். அது எடுத்து பாருங்க. அதன் மாதிரி சீட்டை நான் சொல்லியிருப்பேன். அந்த இதை அண்ணாமலை கொண்டு வந்தார். 2% தான் சீட்டு கொடுப்போன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. 5% ஓட்டை எடுத்து காட்டினாரு. அப்புறம் மக்களவை தேர்தல் 6 சீட்டு தான் கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி. 12 சீட்டு கேட்டாரு அண்ணாமலை. அந்த 12 சீட்டுக்கு தகுதியான ஓட்டை எடுத்து காட்டிட்டாரு. என்ன, உங்க ஓட்டு 19.4, தாமரையில் அண்ணாமலை எடுத்தது 11.4. நீங்க உங்களோட பாதிக்கு மேலே எடுத்துட்டார, 60% கிட்ட எடுத்துட்டார. அப்போ அண்ணாமலை அதுக்கு 2க்கு 1ன்னு சீட்டு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? 10% வாக்கு இருந்தாதான் 2029 மோடி எடப்பாடி கலத்தி விடாம இருப்பாரு. ஏன் 2021 தோல்விக்கு காரணம் பாஜக தாண்டி 24 கலத்தி விடலையா? அவர் எப்படிங்க நம்ப முடியும்? ஸோ 10% ஓட்டு தாராளமா எடுக்கணும். அதுக்கு அண்ணாமலைக்கு கருத்தை டெல்லி தலைமை கேட்பாங்க. அல்லது எடப்பாடி பழனிசாமி 29 கால வாரி விட்டுட்டாருன்னா அவர் அசிங்கப்பட்டு போய் நிற்கணும். எனக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கள நான் தெளிவா இருக்கேன். எடப்பாடிக்கே தெரியும் மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கள ரவீந்திரன் துரைசாமி தெளிவா இருப்பாங்கிறது தெளிவாகவே எனக்கு தெரியும். தலைமை பொறுப்பில் இல்லாத அண்ணாமலைக்கு என்ன ரோல்? எங்க மூப்பனார் தலைமை பொறுப்பில் அங்க இருந்தாருங்க. அவர் தானங்க காங்கிரஸா இருந்துங்க. ராஜீவ்காந்தி அவருக்கு கேண்டிடேட்டுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கல. இன்னைக்கு அண்ணாமலை போட்ட மாவட்ட தலைவர் தானே இருக்காங்க. அவங்கள வச்சு தானே நயனார் நாகேந்திரனே செயல்பட வேண்டியது இருக்கு. ஸோ தலைமை பொறுப்பில் காமராஜ் இல்லை, காந்தி தலைமையில் பொறுப்பில் இல்லாத காமராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்கல. நான் தப்பா சொல்லிட்டேன் கிளிக்குன்னு சொல்லி அவருக்கு சொந்தக்காரர் ராஜாஜிக்காக காமராஜ் ஆதரவாளர்கள் கிளிக்குன்னு சொல்ல, அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸே காமராஜ் தான் வரராஜ் நாயுடு மூலமா விஷயம் தெரிஞ்சதும் காந்தி வருத்தம் தெரிவிக்கல. அவருக்கு ஸ்டாச்சருக்கு மன்னிப்புங்கிற வார்த்தையை நம்ம போடாது. அப்போ பதவியில் இல்லாமலே காமராஜ் அதை சாதிக்கல. அப்போ அண்ணாமலையும் பதவியில் இல்லைனாலும் மதுரையில் யாருக்குங்க கைத்தட்டு? என்ன எழுச்சி, என்ன கைத்தட்டல்? அப்போ மூப்பனார் தான் தமிழக காங்கிரஸ். ஐயா காமராஜர் பட்டேலை எதிர்த்து பவர் பாலிடிக்ஸ் பண்ணி நெஹ்ருவே காப்பாற்றினவர். அதனால தான் நெஹ்ரு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் காமராஜ் சொன்னது பண்ணி கொடுத்தாரு. காந்தியே வருத்தம் தெரிவிக்க வச்சவர். மன்னிப்புங்கிற வார்த்தை காந்திக்கு ஸ்டாச்சருக்கு பொருந்தாதுன்னு சொல்லலை. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவில் அண்ணாமலை தான் முகமா இருக்கிறாரு. தொண்டர்கள் அவர் பக்கம் தான் இருக்கிறாரு. 29 மோடி ஜெயிக்கிறதுக்கு அண்ணாமலை வேணுங்க. நாங்கள் 26 மட்டும் யோசிக்கல. எப்படி எடப்பாடிக்கு 24 முக்கியம் இல்லையோ, அதே மாதிரி மோடி லாயலிஸ்ட் ரவீந்திரன் துரைசாமிக்கு 26 முக்கியம் இல்லை. எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு 24 முக்கியம் இல்லையோ, அதே மாதிரி மோடி லாயலிஸ்ட் ரவீந்திரன் துரைசாமிக்கு 26 முக்கியம் இல்லை. 29 மோடி ஜெயிக்கணுங்க. அதுக்கு அண்ணாமலை எங்களுக்கு வேணுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலைக்கே கொஞ்சம் அது மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. தவறான செய்தி. என்ன மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க? மறுப்பு தெரிவிச்சாருங்க. நம்ம என் தம்பி ஒருத்தன் அவங்க ட்விட்டர்ல போட்டதை நான் பார்த்தேன். இல்ல அவங்க சொந்த கருத்து அப்படின்றாங்க. அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. திரும்ப நீங்க அதே கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னொரு பக்கம் இங்க ஒரு தனி கட்சி அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி ஒண்ணு. ராமதாஸ் ஐயா டைரக்டா சொல்லியிருக்காராம், 3 தடவை நான் சொல்லிட்டேன் அன்புமணி கிட்ட, தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோன்னு. இது என்ன
இதுன்னு புரியலையே கமெண்ட். பாமக மோதல் வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் மோதல் தான். ஒரு வகையில் அந்த கட்சிக்கு முகமாக இருக்குது டாக்டர் ஐயா தான், நான் மறுக்க வரல. ஆனால் அவருக்கே பெரிய வீழ்ச்சி. நான் மேடைய தோறமாக சொல்கிறேன், பதவி இல்லாமல் தலைவராக இருக்காருன்னு. கடைசியில் அவரே நான் தான் தலைவர்னு சொல்ல வேண்டிய வீழ்ச்சி அவருக்கு வந்துட்டுங்கிறதும் மறுக்க முடியாது. தெளிவு. காரணம் தொடர் தோல்வி தான். 2009 தோல்வி, 11 தோல்வி, 14 தோல்வி, 16 தோல்வி, 19 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி. எத்தனை தேர்தலில் தோல்வி? அத்தனை தேர்தலில் தோல்விக்கு பிறகும் வன்னியர் சமூகம் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ள சமூகம்ங்கிறனால வன்னியர் சமூகத்தோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டில் அவங்க அரசியல் சக்தியாக இருக்கிறாங்க. இதுதான் வன்னியர்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட். அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டில் அவங்க அரசியல் சக்தியாக இருக்கிறாங்க. இந்த மோதல் வந்து அதுக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய ஒரு மோதலாக இருக்குது. அன்புமணி அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சா நிற்க முடியுமா? எங்க தனி கட்சின்னு ஆரம்பிச்சாருன்னா அது ஒரு சென்டிமெண்ட்டுக்கு எதிராக போறதுங்க. நான் தான் பாமகன்னு தானங்க சொல்லுவாங்க. நான் தான் பாமகன்னு தானங்க சொல்லுவாங்க. அவர் ராமதாஸ் எதிர்த்து ஃபைட் பண்ணும்போது தனக்குள்ள பாசிட்டிவ் என்ன அதுதானே எடுப்பாரு. ராமதாஸ் தனக்குள்ள பாசிட்டிவ் எல்லாம் சொல்றாரு இல்லையா, அதே மாதிரி அவரும் அப்படித்தானே எடுப்பாரு. தனிக்கட்சி ஆரம்பிச்சா ராமதாஸுக்கு எதிராக போன மாதிரி ஆயிரும். நான் தான் பாமகன்னு சொன்னாதான் அது நிற்க முடியும். ஸோ அதனால தான் அவர் நிற்கிறார். இன்னைக்கு அவரு 90% நிர்வாகிகள் இருக்காங்க. ஓட்டர்ஸ் வந்து ராமதாஸ் மேல காலங்காலமா சிம்பதியா இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள அவர் தரப்பு தன்னை நிலைநாட்டிக்கிட்டு முலாயம் சிங் யாதவ் மாதிரி, தேவகவுடா மாதிரி ராமதாஸ் விலகணுன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இவர்கிட்ட வந்து சரண்டர் ஆகணும்னு எதிர்பார்ப்பாப்புல. நான் என்ன பார்க்குறேன்னா, வன்னியர் சமூகம் பாமக இல்லாமல் எடப்பாடி ஃபைட் பண்ண முடியாது. அப்போ நீங்க இல்லாம முடியாதுன்னு சொல்லும்போது அவர் உங்ககிட்ட இறங்கி வரணும். அதுக்கு தக்கன நீங்க செயல்படுங்கிறதான் என்னோட கருத்தா இருக்கு. தூண்டிக்காரனுக்கு மதப்பேல தான் கண்ணுங்கும் மாதிரி நமக்கு அந்த டார்கெட்ல தான் நம்ம கண்ணு. மோஸ்ட் ஃபேவரட் விஜய் குறித்து நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. மோசடி கருத்து கணிப்பு விஜயை பற்றி எல்லாமே மோசடி தான். களத்துல இல்ல. நான் சொல்றது களம். களத்துல நான் சொன்னது 1% பலம் நிரூபிச்ச ஒரு கட்சி கூட பலம் நிரூபிக்காத விஜய சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்க மாட்டாங்கன்னு மாநாடு அடிச்சதை நான் சொன்னேன். அதே மாதிரி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தம்பி மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு விஜயகாந்த் வச்சான்னா 8, 10, 5ன்னு அவர் பலத்தை நிரூபிச்சவர். பலம் நிரூபிக்காதவங்க கூட ஒருத்தர் கூட வரமாட்டாருன்னு நாம் தமிழர் சீமான் சொன்னாரு. தம்பி வலமும் போகாம இடமும் போகாம போனா நடுப்புல போய் அடிபட்டு செத்து போவான்னு சொன்னாரு. இந்த செத்து போவாங்கிற வார்த்தைங்கிறது தாவேக்காவை சொன்னது. ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகர் கூட அதை வருத்தப்பட்டாரு. தம்பி விஜய் நீடுடி வாழ்க, நம்ம மனப்பூர்வமா தம்பிக்கு அந்த வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த இடத்துக்குள்ள பல நிரூபிக்காத விஜய் என்ன டகால்ட்டி எப்படி பண்ணினாலும் எதுவும் எடுபடாது. அது ஏட்டு சொரக்கா. எத்தனை பேர் பேசினாலும் அது ஏட்டு சொரக்கா தான். இந்த ரங்கராஜ் பாண்டேக்கு கருத்து கணிப்பு மாதிரி தான். 8.2 சீமான் எடுத்தது நிஜம்யா. மற்ற இதெல்லாம் கருத்து கணிப்பெல்லாம் அது 1000 பேர் 1000 விதமா கருத்து கணிக்கலாம். ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரே ஒரு ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ விஜய் 2024 நின்று இருப்பாருன்னா அது இன்னைக்கு ரிசல்ட்டா வந்திருக்கும். அதான் சகாதேவ மாதிரி நம்ம சொன்னேன். நீங்க கேட்கல. இப்போ லோல் போடுறீங்க, அல்லல் படுறீங்க, ஏதோ டென்ஷன் படுறீங்க, கூட இருக்கவங்களெல்லாம் திட்டுறீங்களா அப்படின்னு தினமலர்ல செய்தி போடுறான். எங்க ரஜினிகாந்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா அது ரஜினிகாந்த ஆதாரம் இருக்குது. தினகரன் ரஜினிகாந்தை ஏத்துக்கிட்டாரு. ரஜினிகாந்த பிரியாரிட்டியாட்டே வச்சிருந்தாரு. 5.5 எடுத்தவர். கமலஹாசன் 3.7 எடுத்தவர் பிரியாரிட்டியே வச்சிருந்தாரு. பாமக அவங்க வந்து ரஜினிகாந்தை வந்து ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தாங்க. அவங்க ரஜினிகாந்தை காட்டி ஸ்டாலின்ட்ட கூட கூட்டணி போயிருப்பாங்க. ஒரு நல்ல கூட்டணி கிடைச்சிருக்கும் மும்முனை போட்டியில. ஸோ இது அன்னைக்குள்ள பொசிஷன். இன்னைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சு பெரிய மாநாடு நடத்தி கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டு, ரஜினி கட்சி மாநாடு நடத்தல, பேரே அனௌன்ஸ் பண்ணாமலே ரஜினிக்கு இந்த இது இருந்தது. அப்போ ஒருத்தர் மோடி ரஜினியை போய் பார்க்கறதுக்கும் இவரு மோடியை போய் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியாத, அர்த்தம் புரியாத முட்டாள்தனமான அரசியல் விமர்சகர்கள் தான் பல்பு வாங்கி விஜயை பற்றி பேசி ஏமாறுறாங்க. காலையில தம்பி செந்தமிழன் சீமான்ட்ட பேசினேன். அண்ணா விஜய் இன்எலிஜிபிள்னா நீங்க சொல்ல மாதிரி தான்ண்ணா. அவரை பற்றி பேசுறவன் எல்லாமே மூக்கரைப்பட்டு கடைசியில் அசிங்கப்படுவான்னா. அவன் தாக்கு பிடிக்கிட மாட்டாருன்னா நின்றுகிட மாட்டாருன்னா அவருன்னு சீமானே காலையில என்கிட்ட இந்த கருத்தை சொன்னாரு. இவருக்கு அந்த காலகட்டத்தில் சீமான் 30 சீட்டு கொடுக்கலான்னு வச்சிருந்தார். இதுதான் நிலைமை. நீங்க வந்து என்ன டகால்ட்டியை பண்ணினாலும் எது பண்ணினாலும் பலம் நிரூபிக்காம எதுவுமே வேலைக்கு ஆகாது. சரி, எடப்பாடி கூட நீங்க கூட்டணிக்கு போறீங்கன்னு வைங்க. நீங்க கமிட் பண்ணும் போது எடப்பாடி 10 சீட்டு 12 சீட்டு தானே சொல்லுவாரு.
தம்பி நீங்க பலம் நிரூபிக்கல, உங்களுக்கு பிரச்சார பலம் தான் எனக்கு, நீங்க எப்படி உங்க கையில வராத ஓட்டை எனக்கு கொண்டு வரணும் தானே பேசுவார் அவரு. அப்போ 24ல நின்னுங்கன்னு சகாதே மாதிரி நம்ம சொன்னதை கேட்காம இன்னைக்கு லோல் பண்றீங்க, அல்லல் பண்றீங்க. என்ன மோசடி செய்தி பண்ணாலும் அது பிளேயர்ஸ் மத்தியில எடுபடாது. இதுவரை உங்களை யார் ஏத்திருக்கா? கிருஷ்ணசாமி ஏத்திருக்கிறாரு. புதிய தமிழகம் கட்சி நண்பர் டாக்டர் மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா உங்களை ஏத்திருக்கிறார். கிருஷ்ணசாமி ஐயா என்ன சொல்றாரு? கூட்டணி ஆட்சிங்கிற உங்க கான்செப்டை ஏத்துக்கிறாரு. அதுவும் உங்களை பிரியாரிட்டியா வைக்கல அவரு. உங்ககிட்ட 20, 25 சீட்டு கேட்பாரு. தென் மாவட்டத்தில் எனக்கு கொடுத்துருங்க விஜயம்பாரு. நம்ம ஒண்ணா அனுப்போம். உங்களை சிஎம்மா சொல்றேன் நான். தென் மாவட்டத்தில் 20 சீட்டு வரை எனக்கு கொடுங்கம்பாரு. இதே கிருஷ்ணசாமி ஸ்டாலின் உங்களுக்கு சீட்டு தரணும்னு சொன்னா திமுக தான் பிரியாரிட்டின்னு போக மாட்டாருன்னு என்ன இருக்கு? அப்போ உங்களை பிரியாரிட்டியா யாருமே எடுக்கல. 1/2% ஓட்டு எடுத்த கிருஷ்ணசாமி மட்டும் உங்களை ஆப்ஷனா எடுத்திருக்கிறாரு. விஜய், நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டைரக்டா விஜய்க்கு அட்ரஸ் பண்றேன். இந்த வீடியோ பார்த்து பாருங்க. எந்த அளவுக்கு உங்க ஆட்கள் உங்களை மோசடி பண்ணி மோசடித்தனம் பண்ணியிருக்கிறாங்க. அத்தனை மோசடித்தனத்தையும் பலம் நிரூபிக்காதன்னு நீங்க ஊதி பறக்க விடக்கூடிய பலூன்ல ஊசியை வச்சு குத்தி நாங்க ஓட்டை போட்டுட்டு இருக்கோம். இதுதான் உங்க விஷயத்துல நடந்துட்டு இருக்கு. நீங்க பலம் நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிட்டு தான் போனோம். பலம் நிரூபிக்காதவங்களை யாரும் எளிதில் ஒத்துக்கிட மாட்டாங்க. நீங்க வேணா பப்ளிசிட்டிக்காக ஜனநாயகம் படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டிக்காக சும்மா டகால்ட்டி பண்ணிட்டு இருக்கலாமே தவிர ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுங்க. 214 கேண்டிடேட் போடுங்க. அதுக்கு எலிஜிபிலிட்டின்னா அந்த வேலையை பாருங்க. பலம் நிரூபிக்காதவங்களெல்லாம் யாரும் ஏத்துக்கிட்டு வரமாட்டாங்க. சும்மா அது ஆசைக்கு எழுதிடலாமே தவிர நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லை. பேச்சுவார்த்தை உங்களுக்கும் அன்புமணி பாமகவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. சிஆர் பாஸ்கரன் முன்னின்று நடத்துறாரு. அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத சிஆர் பாஸ்கரன் விட்டு கொடுத்து பேசுவாரா? விட்டு கொடுத்து பேசுவாரா? அப்போ நீங்க பாமக கிட்ட கூட்டணி போனாலே யார் சிஎம் கேண்டிடேட்னு வரணும். இதுலயே பிரச்சனை ஆகுமே. எங்க ரஜினியை சிஎம் கேண்டிடேட்டா தினகரன் ஏத்துக்கிட்டாரு, கமலஹாசன் ஏத்துக்கிட்டாரு. உங்களை யாருங்க ஏத்துக்கிட்டா? பாஜக ஏத்துக்கிட்டாங்க. உங்களை யாருங்க ஏத்துக்கிட்டா? சும்மா புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டான். புலிய ரஜினிங்கிற புலியை பார்த்து விஜயங்கிற பூனை சூடு போட்டுக்கிட்டான். கேவலமா இல்ல? வெக்கமா இல்ல? பொய்யா உங்களுக்கு கருத்து கணிப்புன்னு பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்களே. நடைமுறையில எந்த ஒரு அரசியல் கட்சியாவது அதை ஒத்துக்கிட்டா உங்களுக்கு? தினமலர்ல ரீல விடுறீங்க, தினத்தந்தியில ரீல விடுறீங்க, குமுத ரிப்போர்ட்டர்ல ரீல விடுறீங்க. இந்த மோசடித்தனத்துக்கெல்லாம் மூல விதையே விஜயா? கேட்கிறேன். ஏதாவது நடைமுறையில ஆதாரம் காட்ட முடியுதா? நிரூபிக்க முடியாத மோசடித்தனமான பொய்களை மட்டும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசுறது சரியா தப்பான்னு அஜித் நடிகர் அவருக்கு நண்பர் தான். பார்த்தா அவர் உண்மை உணரட்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தா உண்மை உணரட்டு. சிவகார்த்திகேயன் பார்த்தா உண்மை உணரட்டு. திரையுலகில் இருக்கக்கூடிய கலைப்புணி தானு ஒரு பெரிய ப்ரொடியூசர், அவர் நான் உண்மையை சொல்றானா பொய்ய சொல்றானான்னு உணரட்டு. கமலஹாசன் ராஜ்யசபா உறுப்பினர் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தன் திறமையும் அறிவு புலமையும் காட்ட போறாரு. அவர் நான் சொல்றது சரியா தப்பான்னு உண்மை உணரட்டு. நடிகை திரிசா உண்மை உணரட்டு. வேற சமந்தா உண்மை உணரட்டு. வேற டைரக்டர் பேர சொல்லுப்பா. யார் முருகதாஸ் உண்மை உணரட்டு. ஹரி உண்மை உணரட்டு. யாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் உண்மை உணரட்டு. அட்லி உண்மை உணரட்டு. யார் வேணாலும் நான் பேசுறது சரியா தப்பான்னு போட்டு பார்க்கட்டு இந்த வீடியோவை. ரவீந்திரன் துரைசாமி ஐயா சரியா சொல்றான். விஜய் வந்து டகால்ட்டி பண்றாரு. சும்மா போலி செய்திகளையும் பொய் செய்திகளையும் தினத்தந்தியை பயன்படுத்தி தினமலரை பயன்படுத்தி நாட்டை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. ஊர்ல மோசடி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவன் சொல்றதாயா உண்மை. பலம் நிரூபிக்காத விஜய டாக்டர் கிருஷ்ணசாமி தவிர 1/2% கிருஷ்ணசாமி தவிர யாரும் ஒரு ஆப்ஷனா கூட இதுவரை எடுக்கலைங்கிறதாயா உண்மை. அப்போ 214 போடுறதுக்குள்ள வேலையை ஒழுங்கா பாருங்க. அல்லது ரஜினிகாந்த் மாதிரி கோ பேக். 214 தொகுதிகளும் கேண்டிடேட் போடக்கூடிய வேலையை பாருங்க. அல்லது திரும்பி போங்க. சும்மா அந்த ஜான் ஆரோக்கியசாமி வச்சுக்கிட்டு பிராண்டிங் மாஸ்டர் வச்சுக்கிட்டு ரீல்களெல்லாம் விட்டு நிற்க முடியாது. இது பொய்மை வந்து நிலைக்காது. உங்களோட மோசடி வேலைகள் எல்லாம் நிற்காது. நாரா கிழிச்சு போட்டுருவோம். புரியுதுங்களா விஜய் ப்ரோ? புரியுதா ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. யுவர் காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ் ஆர் ஓவர் ப்ரோ. Prove your votes bro. Otherwise nobody will respect you bro. இல்ல இந்த டிசம்பர் வாக்குல எப்படியாவது ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள விஜய் இழுத்து போட்டுருவாங்க, அல்லது ஏடிஎம்கே பிரிஞ்சு விஜய் கூட்டணிக்கு போயிரும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி தாங்க பேசிட்டு இருப்பாங்க. எல்லாமே கட்டுக்கதை, கப்சாக்கள், நடைமுறை சாத்தியம் இல்லாதது. அப்படியே பேசிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா?
என்னங்க நீங்க நியாயமா பேசுங்கங்க. மாநாடு போட்டாரு. இவர் தான் முதல்வர்னு யாராவது வந்திருக்காங்களா? முஸ்தபா பாய் வந்திருக்கிறாரு. அவரு 1. வேற சொல்லுங்க. கிருஷ்ணசாமி ஆப்ஷனா பயன்படுத்துறாரு 2. வேற திருமாவளவன சிஎம்மா சினிமாவளம் இவரை சிஎம்மா சொல்லுவாருன்னு என்னென்னலாமோ டக்கால்ட்டி பண்ணி பார்த்தீங்க. அவரு நீ வேணா என்ன சிஎம்மா சொல்லுப்பா, பலம் நிரூபிக்காத ஒன்னெல்லாம் சிஎம்மா சொல்ல முடியாதுன்னு திமுக அணியில நினைச்சுக்கிட்டாரு. அதான் சீமான் அப்பவே சொன்னாரு. திருமாவளவன் அண்ணன் திமுக அணியில தான் நிற்பாரு, அங்க ஜெயித்துட்டு இருக்காருன்னு சீமானே சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? மாநாடு முடிஞ்சதும். இதானங்க உண்மை. எங்க எங்க நீங்க எல்லாமே கலர் கலரா உருக்குள்ளக்கூடிய எல்லா ரீலுமே அந்து போகுது இல்லங்க. எந்த ரீல் நிக்குது? எதிர்பார்த்தீங்க ராகுல் காந்தி உங்களை சிஎம்மா சொல்லிடுவாருன்னு. எங்க அவரு ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டுங்க. வசந்தகுமார் மட்டும் கன்னியாகுமரியில் டெபாசிட் எடுத்த கட்சிக்கு 10 எம்பி சீட்டுங்க இன்னைக்கு. இந்தியா சென்ட்ரிக்கா ஸ்டாலின் இல்லைன்னா காலி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். எப்படிங்க ஸ்டாலினை விட்டுட்டு அவங்க வருவாங்க? நீங்க சிஏ எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டா உடனே காங்கிரஸ் வந்துடும், விஜய சிஎம் கேண்டிடேட்டா போட்டுருவாங்கன்னா தினமலர்ல எழுதி நீங்களே பிராண்டிங் மாஸ்டர் ஜான ஆரோக்கியசாமி காசை கொடுத்து அவர் ஏற்பாட்டில் எழுதி நீங்களே படிச்சு சந்தோஷப்பட்டுவிட வேண்டியதுதான். நடைமுறை சாத்தியம் இல்லை. திருமாவளவன் அவர் நீங்க வேணா என்ன சிஎம்மா சொல்றீங்கன்ட்டாப்புல. சீமான் 30 சீட்டுக்கு தான் உங்களை மதிச்சு வச்சிருந்தாப்புல. அது கூட தம்பி ஒரு பிராமின் தம்பி ஒருத்தர் வந்து அண்ணா 20 சீட்டுக்கு மேல பலன் இருப்பிக்காது கொடுத்தா உங்க இமேஜ் பாதிக்கும்னான்னு அவன் அழ ஆரம்பிச்சுட்டான் சீமான் கிட்ட. தென் இந்த நிலைமை வேணுமா உங்களுக்கு? அப்போ நீங்க ஒரு பிளேயர்ஸ் உங்களை எப்படி மதிக்காங்கிறதா மேட்ரு. நீங்க உங்களை அவன் மதிக்கிறான் இவன் மதிக்கிறான், இங்க கருத்து கணிப்புல என்ன வருது அண்ணா வருதுன்னு போலியா பொய்யா போடுறதுனால எந்த பிளேயரும் உங்களை கண்டு மயங்க போறதில்லை. மீண்டும் சொல்றேன், சகாதேவ மாதிரி நான் சொன்னதை சரின்னு எடுத்துட்டு 24 பலத்தை நிரூபிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு அசிங்கமும் அவமானமும் உண்டா? இன்னைக்கு தினமலர்ல இன்னைக்கு டென்ஷனா இருக்கிறாரு விஜய், பச்சை இது ஏதோ போடுறாரு அது போடுறாருன்னு எழுத வேண்டிய அவசியம் உண்டா உங்களுக்கு? நல்லது தானே சொன்னேனா? ஆர்எஸ்எஸ் காரன்னு அவன் மோடி ஜெயிக்கிறதுக்காக தப்பா சொல்றான்னு சொல்லி நீங்க 39 கேண்டிடேட் போட்டு நின்றுக்கலாம்ல. பலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல. இவன் பலம் நிரூபிக்காதவங்களை மற்ற பலம் நிரூபிச்சவங்க மதிக்க மாட்டாங்கிறாங்கல்ல. இதைத்தான் சீமான் சொன்னாரு. தம்பி பலம் நிரூபிக்காத ஒன்ன பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. விஜயகாந்தாவது மக்கள் நல கூட்டணி அமைச்சாருன்னா அவரு 8, 10, 5 எண்ணி பலத்தை நிரூபிச்சாருன்னாப்புல. இப்போ புரியுதா சீமான் எக்ஸ்பீரியன்ஸ் லீடர் சொல்லக்கூடிய கருத்து உண்மைன்னு புரியுதா விஜய் ப்ரோ? இதுதான் நிலைமை ப்ரோ உங்களுக்கு. இல்ல நீங்க களத்தை நன்கு அறிந்தவர், இந்த ஒரு பாயிண்டையாவது ஒத்துக்கிறீங்களா? விஜயால ஜெயிக்க முடியாது அப்படின்றது இன்னொரு பக்கம். ஆனா விஜய் இருக்கிற பக்கம் தான் ஜெயிக்க முடியும். வெற்றி பெறணும்னா அதுக்கு விஜய் அது பவன் கல்யாண் மாதிரி 7% ஓட்டை நிரூபிச்சுட்டாருன்னா நான் அதை சொல்லிட்டு போறேன். பல நிரூபிக்காதவர் கையில வராத ஓட்டை எங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? சிவாஜி எங்க டிரான்ஸ்பர் பண்ணாரு? ஜானியும் அவுட்டு, சிவாஜியும் அவுட்டு. வடிவேல் எங்க டிரான்ஸ்பர் பண்ணாரு? சிவாஜி 67 எங்க டிரான்ஸ்பர் பண்ணாரு? இது அல்லு அர்ஜுன் எங்க டிரான்ஸ்பர் பண்ணாரு? இவர் எங்க அப்சர்வர் சுதாகர் ரெட்டி. யூ ஆர் கரெக்ட். விஜய் இஸ் அல்லு அர்ஜுன் ஒன்லி, ஹி இஸ் நாட் பவன் கல்யாண். பவன் கல்யாண் இஸ் எ ப்ரூவ்ட் லீடர்னு பாஜக அப்சர்வரே என்கிட்ட சொன்னாரு. அரவிந்த் மேனனும் இதே கருத்தை தான் சொன்னாரு. ஸோ நீங்க ப்ரூவ்டு லீடர் இல்லைங்கிறத மறந்துகிட்டு பேசுறீங்க ப்ரோ. புலியை பார்த்து பூனை சூடு போடக்கூடாது ப்ரோ. ரஜினிகாந்த்ங்கிறவன் புலி, அவன் கைக்குவாடு புலி, அவன் போல்டானவன், அவன் புலி. புலியை பார்த்து பூனை கோலத்தனத்துக்கு எக்ஸாம்பிள் உள்ள ஒரு மிருகம், சூடு போடக்கூடாது ப்ரோ. நிறைய விஷயங்களை போயிருந்தீங்க. நன்றி சார். நன்றி.